சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்தில் சிறு பொன்மணி அசையும் என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் மட்டுமல்லாமல் அந்த படம் முழுவதுமே இசைஞானி இளையராஜாவின் 80s கிட்ஸ் பாடல்களை மட்டுமே தான் வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாராம் இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அவர்கள். தோட்டம் கொண்ட ராசாவே அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா பாடலான மதுரை குலுங்க குலுங்க பாடலுக்கு ஒரு இளையராஜாவின் மாரியம்மன் பாடல் காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை அந்த பாடல் வரும் சூழலில் இதயம் போகுதே என்ற பாடலை வைத்திருந்தாராம். ஜேம்ஸ் தான் எனக்கு பாடல் தந்தே ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருந்து பாடல்களை வாங்கிவிட்டாராம். இல்லை என்றால் அந்த இதயம் போகுதே பாடலை நிறைய இடங்களில் சசிகுமார் வைத்திருப்பாராம். மேலும் இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும் என்றாலும் அவரை பார்த்ததில்லையாம் சசிகுமார். முதலில் தலைமுறை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளராக ஆன சசிகுமார் பாலு மகேந்திராவுடன் இளையராஜாவை பார்க்க அங்கு சென்றபோது பரவசமாக இருந்ததாம். பாலு மகேந்திரா தன் கையை பிடித்து அவரை அழைத்து சென்றது எவ்வளவு பெரிய ஆளுமை! திரையில் பார்த்து ரசிக்கிறோம், நம் கையை பிடித்து அழைத்து செல்கிறாரே என மிகவும் சந்தோஷமாக இருந்ததாம் சசிகுமாருக்கு. தலைமுறை என்ற திரைப்படத்தில் அவருக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டதாம். வெளியே கடன் கேட்டு பைனான்ஸ்காரர்கள் அதிகப்படியாக நிற்பார்களாம். இருப்பினும் இளையராஜா பாலு மகேந்திரா போன்ற பெரிய ஆளுமைகளுடன் பணிபுரிந்ததால் அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லையாம். இன்னும் கடன் வாங்கி கூட படம் எடுக்கலாம் என மனது நினைத்ததாம். இசைஞானி இளையராஜா அவர்களும் பாலு மகேந்திரா மீது உள்ள நட்பால் தலைமுறை என்ற திரைப்படத்திற்கு பணமே வாங்கவில்லையாம். இசை வாசிப்பவர்களுக்கு மட்டும் பணம் கொடுங்க போதும் என்று சொல்லிவிட்டாராம் இசைஞானி இளையராஜா. இந்த தகவலை தன்னுடைய ஒரு பேட்டியில் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.